தண்ணியாக வைக்கிற இந்த தேங்காய் சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நான் வைக்கிற இந்த தண்ணி சட்னி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் இட்லி தோசை சுடும்போதே எங்கள் அம்மா, உன் கையால் சட்னி வச்சு தரியாமா அப்படின்னு கேட்பாங்க. அது என்னமோ தெரியல, உன் கையால் வைக்கிற இந்த தண்ணி சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் கூட இந்த தண்ணி சட்னியோட ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. அதை கீறி இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு அந்த சட்னி அப்படியே ஊற்றிடுங்க. சூடே ஆகக்கூடாது. சட்னி ஊற்றின உடனே அரைக்கிறணும். அப்புறம் ஃபைனலாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இட்லி பஞ்சு மாதிரி அவிச்சிட்டு அதில் இந்த தண்ணி சட்னியை நிறைய ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.